பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. படத்தை ஒரு ஹீரோயின் டேக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னா நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா நயன்தாரா நிறைய படங்கள் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈவன் இந்த போஸ்டர்ஸில் அவங்களுடைய லுக்கு அதெல்லாம் பார்த்தா வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபில்ம். இட் இஸ் நாட் லைக் அண்ட் ஜான் விஜய் சார், நீங்க வெஞ்சன்ஸ்ல உங்களோட பார்ட் என்ன? வெஞ்சன்ஸ்ல ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் எனக்கு போலீஸ் ரோல் கொடுக்காம. அது எல்லா போலீஸும் நடிச்சிருக்கேன். பிரின்ஸ் ஆஃப் போலீஸு, கமிஷனரு, கான்ஸ்டபிள், ரிட்டையர்ட் போலீஸு, தாடி வச்ச போலீஸு, சபரிமலை போற போலீஸு, நார்மலா பெண்களை தான் கிளாமரா யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல ஜான் விஜய் கிளாமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஜான் விஜய்க்கு நிறைய ஸ்விம்மிங் பூல். வாட் இஸ் த விமன்ஸ் ரோல் சொசைட்டில என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விமன் அந்த ஈன்று பெறக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ஷியாலிட்டி பார்க்க வேண்டாம். விமன் வீட்டில் இருக்கிற விமன் வெட்டியா இருக்காங்க, ஆஃபீஸ் போற விமன் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். அந்த ஒரு ஹஸ்பண்டுக்காக அவ பண்ணா தெரியுமா, அது பண்ணது ரீசன் ஒன்லி ஃபார் லவ் தான். அப்பயாவது ஹஸ்பண்ட் என்ன லவ் பண்ண மாட்டானா? அவன் பிசிக்கா நான் அழகா இருக்கணும், அவன் நான் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அவன் சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், சாப்பிட்டியான்னு அக்கறையா. இந்த ஓரம்பூ படம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு தடவை பார்த்துருப்பேனே தெரியாது. உங்களுக்கான அந்த ஒரு ஆதங்கம் இருக்கா? அந்த படம் நினைச்ச சக்சஸ் அடைஞ்சிச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைம்ல பிசினஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு நடிப்பேன், படம் ஓடுது ஓடலாம் என் கையில இல்லை. என்னன்னா அந்த படத்தோட ஹைலைட்டே the way language what I speak. ஸோ தட் தூத்துக்குடியில இருந்து ஒருத்தன் மெட்ராஸ்ல 15 வருஷமா இருக்கிறான், ஆட்டோ ஓட்டுறான்னா அவன் எப்படி பேசுவான். ஸோ இட் will have a mix of how a Thuthukudi guy will speak and also. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெஞ்சன்ஸ் படத்துடைய படக்குழு ரொம்ப பிளசண்டா ரொம்ப ஜாலியா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஜான் விஜய் சார் அண்ட் அபர்நதி இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வணக்கம். வணக்கம். Thank you very much for having us in this show. Thanks for coming, sir. Promoting this film. Yeah, anytime. அபர்நதி in Vengeance, written and directed by Rahul Ashok. அதுதான், அது ஒரு பெரிய growth-ஆ பார்க்குறேன். எந்த ஹீரோவோட பேருமே இல்லாம அபர்நதி இன் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது how did it happen? அண்ட் படத்தை பத்தி பேசுவோம். அண்ட் இந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியமான மொமெண்ட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அபர்நதி அப்படிங்கிறதே எல்லா போராடக்கூடிய எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அது கிடைச்சிருது இல்லை அவ்வளோ ஈஸியா. உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? how special it is? இப்போ எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்குமே அந்த ஒரு படங்கள் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிருது. ஆல்ரெடி அவங்க ஃபெமிலியரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணுவாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருக்கப்பட்டு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வெஞ்சன்ஸ் அதுக்கப்புறம் சைன் பண்ணி பண்ணேன். ஒரு படம் கதை நம்ம சூஸ் பண்றதுல தான் இருக்கு. ஸோ நான் நினைச்சேன் இந்த டைரக்டர் இவரே ரைட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ ஆல்சோ ஹீ இஸ் த ப்ரொடியூசர். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதே வேற ஒரு ப்ரொடக்ஷன் இவரே ரிட்டன் டைரக்டர்னா கூட நம்ம ஜட்ஜ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே டைரக்ட் பண்ண போறாங்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாக வந்தது. கதையும் நான் படித்தேன். ஒரு 10 days டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது கதை. ஸோ நான் இது பண்ணுறேன், ஆனால் இவ்வளோ காஸ்ட் வச்சுருக்கீங்க, எப்படி இந்த ரோல்லாம் எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது ஹி டுக் ஃபார் நியர்லி 3-4 months. காஸ்ட் செலெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹி வெல் ப்ரிப்பேர்ட். சீன்ஸ் வைஸ் எல்லாமே என்ன இன்னைக்கு டே இந்த சீன்ஸ் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு இங்கே சக்ஸஸில் இப்போ தேட்டரில் நிற்க போகுது. ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபில்மு, ஒரு படத்தை ஒரு ஹீரோயின் டேக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னா நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா நயன்தாரா
நிறைய படங்கள் பண்ணி அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் பீப்புள் டூ இட். ஆமா ஆமா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஈவன் இந்த போஸ்டர்ஸ்ல அவங்களுடைய லுக்கு அதெல்லாம் பார்த்தா வெரி கான்ஃபிடென்ட். எக்ஸாக்ட்லி. And it's a very big film. It is not like a small film and all that. And அந்த மாதிரி ஒரு படத்தை she is actually carrying it on her shoulder. Yeah. And she's done a very good job. See, நான் வந்து I've not seen the film yet. Okay. அப்புறம் எங்களுக்கும் படத்துல காம்பினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. Yes. Okay. What I saw was இந்த போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அதுலயே பாருங்க இந்த மூணுத்துலயுமே வந்து she has a different look and the confident level is perfect. Okay. Okay. So as a film எங்களை மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் வச்சு I think the film will be elevated high and it will get her a very good name because she has done it so confidently. Okay. Okay. So I'm very happy. All the best. Thank you, ஆமா. sir. 100%. ஏன்னா அந்த ஸ்க்ரீனை கமாண்ட் பண்றதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்குமே அந்த பொட்டன்ஷியல் இருந்துராது. நான் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த டைரக்டர் இருந்தாருன்னா கேட்கலாம் நினச்சேன், பட் அவர் இல்லாததுனால யூ ஆர் த ரைட் பர்சன் டு ஆஸ்க் நினைக்கிறேன். சார் சொல்ற அந்த கான்ஃபிடென்ட் எந்த ஷாட்ல நான் உணர்ந்தேன்னா, அந்த ஒரு மாதிரி சாரி ரிமூவ் பண்ணி வெளியில அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே போய் விழுந்துட்டு அப்படி எழுந்து நடந்து வர்றது இருக்குல்ல, அந்த ஒரு ஷாட் அது நானும் நோட்டீஸ் பண்ணேன். அதுல இருக்கிற வெரி பியூட்டிஃபுல்லி. அது வந்து அந்த அந்த கெத்து வந்து அப்படியே முகத்துல தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து எனக்கு அது உண்மையாவே அந்த அந்த ஷாட் என் கண்ணிலே நின்னுச்சு. ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த ட்ரெயிலர். அந்த கன்விக்ஷனுக்கு விமன் எவ்வளவு தூரம் தாண்டி வரணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் சார், அந்த ஷாட் வந்து எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது யாருன்னா, ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஸோ எனிவேர், இது ஆப்வியஸ்லி பயோபிக் இல்லைங்கிறது படம் பார்க்கும்போது தெரியுது. எனிவேர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி டைரக்டர் சொன்னாரா? அப்படி இல்ல எதுவுமே வந்துட்டு he didn't present any resemblance of this characters or any scenes. எல்லா சீன்ஸுமே ஃப்ரெஷ் தான். ஸோ கேரக்டர்ஸ் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெஃபரன்சஸ் கிடையாது. they did their own signatures. இப்போ ஜான் விஜய் சாரா இருக்கட்டும், இளவரசர் சாரா இருக்கட்டும், அப்புறம் காளி வெங்கட் சார், ஆதவன் சார், ஸோ இன்னும் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சிக்னேச்சர்ல கேரக்டர் வைஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பயோபிக் கிடையாது, as you said. ஸோ என்னன்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு ஃபீமேல் வராங்கன்னா, ஸோ அவங்க எங்க பிரேக் டவுன் பண்ண முடியும்? பிகாஸ் ஷி ஆல்சோ ஹேவ் சம் தட் போல்ட். அவங்க போல்டு லேடிஸ் மட்டும் தான் நீங்க பொலிட்டிக்கல்ல பார்க்க முடியும். யூ கான்ட் சிட் லைக் இன்னசென்ட்டா நீங்க வந்து உட்காந்துட்டு நீங்க வந்து ரைட் பண்ண முடியும். நோவேர். ஈவன் நீங்க ஒரு பேங்க் ஆஃபீஸரா இருக்கட்டும், மேனேஜரா இருக்கட்டும், ஹெச்ஆரா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 60% ஃபீமேல் இருப்பாங்க, 40% மேல் இருப்பாங்க. லைக் மிக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதுல பேசினா மட்டும்தான் இந்த ஒரு கேட்டகரியில நீங்க வந்து அங்க சிட் பண்ணவே முடியும். அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல்ல ஒரு லேடி வராங்கன்னா போல்டா இருந்தா மட்டும்தான் ஷி கேன் சர்வைவ். பிகாஸ் இங்க ஒரு 50 மேல் உட்கார்ந்துருக்காங்கன்னா, இந்த சைடு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 20-30 தான் இருப்பாங்க, கம்மியா இருப்பாங்க. சோ அவங்களை எங்க நீங்க பிரேக் டவுன் பண்ணுவீங்க? பேச்சுனா அவங்க பயங்கரமா பேசுவாங்க. யூஸ்வலா சொல்லுவாங்க பசங்களே லேடிஸ் அதிகமா பேசுவாங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு கொடாடி சண்டை லைக் அந்த மாதிரி நடந்தா கூட லேடிஸ் தான் அதிகமா பேசுவேன்னு சொல்லி, அப்ப எங்க ஒரு கேர்ளை நீங்க பிரேக் டவுன் பண்ணுவீங்க? சோ அந்த ஒரு வேகத்துல அந்த ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு எனக்கு அவர் நெகட்டிவ் ரோல் பண்றாரு, அப்ப சாரியை ரிமூவ் பண்ணுவார். நீ என்ன இங்கதான் பிரேக் டவுன் நீ நினைச்சுன்னா ஐ எம் நாட் பிரேக் டவுன் ஹியர், போடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி வாக் பண்ணி மூவ் ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் தான் அவளோட இன்னொரு வெஞ்சன்ஸ். ஏன்னா அவளுக்கு வந்து அப்ரிசியேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி 1 by 1 அவங்க வந்து அதுல ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எந்த இடத்துலயுமே வந்து ஷீ இஸ் ஆல்சோ நாட் எ பாசிட்டிவ் கேரக்டர். லைக் இவ வந்து வேணி, இந்த படத்துல வந்து வேணி நேம். ஸோ வெஞ்சன்ஸோட கேரக்டர் இல்ல வேணி. ஸோ வேணி பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து அவங்க ஒரு பாசிட்டிவ் ரோலாவே இருக்காது. அவங்கள வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ற மாதிரி, ஒரு இன்னசென்ட் பொண்ணை போய் டார்கெட் பண்ற மாதிரியே இருக்காது. ஷி ஆல்சோ நெகட்டிவ் ரோல். ஷி ஈக்குவல் டு ஜான் விஜய் சார், அதை கேஸ் எ கேரக்டர், இளவரசர் சார், லைக் எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கும். அதுல எப்படி ஸ்மார்ட்டா அவங்க மூவ் பண்ணி வராங்கிறத த்ரூ அவுட் ஃபில்ம் வந்து நீங்க பிரசன்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஜான் விஜய் சார், நீங்க வெஞ்சன்ஸ்ல உங்களோட பார்ட் என்ன? வெஞ்சன்ஸ்ல வந்து ரொம்ப சந்தோஷம், டைரக்டர் எனக்கு வந்து போலீஸ் ரோல் கொடுக்காம அரசியல்வாதி ரோல் கொடுத்துருக்காரு. மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் படத்துல எனக்கு கூப்பிட்டாங்கன்னா எல்லாத்துலயுமே போலீஸ் தான். அது எல்லா போலீஸும் நடிச்சிருக்கேன்.
பிரின்ஸ் ஆஃப் போலீஸ், கமிஷனர், கான்ஸ்டபிள், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், தாடி சபரிமலை இல்லாத போற போலீஸ், மறு வச்ச போலீஸ், மாறு வேலை. ரயில்வே போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், கர்நாடகா போலீஸ், எல்லா லக்னோ போலீஸ், ஓகே. ஆமா எல்லா ஸ்டேட் போலீஸும் பண்ணியாச்சு. இந்த ரோல்ல மிலிட்டரி பண்ணியாச்சா சார்? மிலிட்டரி இன்னும் பண்ணலப்பா. ஓகே, அது மட்டும் பெண்டிங். ரைட், யாராவது பார்த்தாங்கன்னா ரைட் இன்னும் இதுலயே விட்டு எதோ மிலிட்டரியில சேர்த்துறோமே இவரு அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுல வந்து அரசியல்வாதியா பண்ணியிருக்கேன். அண்ட் வாட் ஐ குட் சே இஸ் லைக் எங்களை எல்லாரையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காரு எம்.எஸ். பிரபு சார். பிரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபர். ஒரு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற அவைலபிலிட்டியை வச்சுட்டு எங்களை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிக்சர்ஸுமே it is not photoshopped colors and all that. As a picture itself, it is so beautifully shot. அவ்வளவு அழகா லைட் பண்ணியிருக்காங்க. So as a cinematographer, he has done a brilliant job and he showed us very well. அதுக்கப்புறம் இவங்களுடைய லுக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கிரேட் பெர்ஃபார்மன்ஸ், கான்ஃபிடென்ட்டா பண்ணியிருக்காங்க. I'm very happy to see a girl do a performance like that. இன்னொன்னு இந்த படத்துல சொல்லணும் அப்படின்னு பாருன்னா, நார்மலா பெண்களை தான் கிளாமரா யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல ஜான் விஜய் கிளாமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஜான் விஜய்க்கு நிறைய ஸ்விம்மிங் பூல் சீனு, பாத் டப்ல அப்படி ரோஸ் பெட்டல் எல்லாம் போட்டு குளிக்கிறாரு, ஷவர்ல குளிக்கிறாரு, அந்த மாதிரி. ஆனா என்னன்னா, we need to appreciate the women. ஏன்னா அவங்க நார்மலா இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது, ஷவர், அந்த மாதிரி எல்லாம் for a glamour quotient. But when I did that role is when I figured out how difficult it is for a woman to do it. Okay. நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதே ஒரு ஆமா. எனக்கே வந்து அது வந்து after a point it's like ஐயோ, நீ வந்து அந்த ஷாட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் பாத் டப்லயே இருக்கணும். எவ்வளவு நேரம் தான் நீ ஷவர்ல குளிப்ப? எவ்வளவு நேரம் தான் ஸ்விம்மிங் பூல்ல இருப்ப? நம்ம போய் குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் குளிக்காச்சா, அதுவே ஜாஸ்தி. கரெக்டா 3 மணி நேரம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். Imagine if a woman is doing it, நம்ம பார்த்து wow she is looking very beautiful ட்டு போயிடும். People think it's very easy இல்ல. So it is not at all a joke. So and also scenes அவங்க பண்ணும்போது அவங்க இருக்கிற crowdல போய் அது she has to perform. எவ்வளவு பேர் இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி I think we need to give it to our heroine on this. And அது தவிர டைரக்டர், அவர் சைஸுக்கு இவ்வளவு மூணு இருக்குன்றது படம் ஓடுது ஓடல இஸ் a different situation. To make a film, it's like அந்த குழந்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அழகா இருக்கா அழகா இல்லையா, அது நல்லா பிறகுதா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க். It is the same way he has done a brilliant job to make a film like this. So எனக்கு அதனாலே இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு எனக்கு I'm very happy and I wanted to support this film for promotion. ஜெனரலா பெருசாலாம் I don't go out, but அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு நான் நேற்று ஷூட் முடிச்சுட்டு தூங்க கூட இல்லை. நாளைக்கு உங்களுக்கு ஷூட் இருக்குல்ல அகைன். ஆமா, திருப்பி போடு. So I came in because I want to support a film like this. And நானும் இன்னொன்னு வந்து நான் போகும்போது அந்த போஸ்டர் பார்த்து நான் பயங்கர எக்ஸைட்டட். நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், நிறைய போஸ்டர்ல மூஞ்சிலாம் போட்டிருப்பாங்க. பட் திஸ் ஆக்சுவலி மேட் மீ டர்ன் அண்ட் லுக் அட் என்ன மாதிரியே இருக்கே, அது யாரு இது? பிகாஸ் ஐ டிடன்ட் நோ தி நேம் ஆஃப் தி ஃபில்ம் வாஸ் வெஞ்சன்ஸ் அப்போ. அண்ட் நான் அதை பார்த்துட்டு தென் எனக்கு வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணல, காம்பினேஷன்லாம் கிடையாது. நான் அந்த போஸ்டரை பார்த்துட்டு அதுல வந்து ஒரு அம்மா பிரைம் மினிஸ்டர் அம்மா இருந்தாங்க. இந்த படம் தானா அது அப்படின்னு ஒன்லி தென் ஐ ரியலைஸ்ட். நானும் இளவரசர் சார், காளி வெங்கட், இதெல்லாம் நிறைய படம் நடிக்கிறோம். ஓகே, ஸோ டக்குன்னு நமக்கு கனெக்ட் ஆகாது. அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தென் ஐ saw her on the poster. There also she looked very confident, man. You can see on the poster she is actually carrying the film right. You get it? So good job, girl. Thank you, sir. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் வந்து இருக்கப்பட்டுதான் எவ்வளவு ஸ்பெஷல் அந்த ஃபிலிம். ஏன்னா வேற எந்த ஃபிலிமும் உங்களுக்கு தராத வெளிச்சத்தை இருக்கப்பட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இருக்கப்பட்டு வந்து அதுவுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் we have to put weight and end of the film climax you have to reduce your weight. So அதுக்குமே I put on effort.
ஸோ ஐ டுக் நியர்லி 9.5 months டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். ஆமா, கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. 1 year எந்த கமிட்மெண்ட்ஸுமே இல்லை. இட்ஸ் பீன் 1 year. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 months நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த மந்த் அது வந்து ரெடியூஸும் பண்ணணும். இன்ஸ்டன்டாவே ஹி டிடன்ட் கிவ் மச் டைம். ஸோ இன்ஸ்டன்டாவே ஷூட் கம்ப்ளீட் பண்ணணும். பிகாஸ் 1 year ஆயிடுச்சு இல்லை, ப்ராஜெக்ட் முடிக்கணும். ஸோ அந்த ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எதுவுமே நெகட்டிவ் ஃபீட்பேக் வரவே இல்லை. ஸோ ஸ்டில் நவ் எனக்கு வந்துட்டு இப்போ வரையும் அதோட டயட் லிஸ்ட்லாம் இப்பவும் கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்தா கூட நமக்கு டயட் லிஸ்ட் கேட்பாங்க. எனக்கு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. பிகாஸ் அவங்க ஒரு 2 minutes என்ன குஸ்குஸ்னு யாராவது தூரமா இருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணாங்க. வெளியில போகும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு குஸ்குஸ்னு பேசிப்பாங்க. அப்புறம் கிட்ட வந்து இது நீங்க இருக்கப்பட்டில் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கே டவுட் வரும். ஸோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இப்ப எங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது கூட ஜான் விஜய் சார் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க, ஏன் போலீஸ் ரோலே நடிக்கிறீங்க நீங்க சொன்ன மாதிரி, அதுவும் ஏன் ஃபிளர்ட் பண்ற போலீஸாவே நடிக்கிறாரு அப்படின்ட்டுலாம் கேட்டு அமிச்சாங்க. இல்ல நிறைய பல விதமான போலீஸா நடிச்சிருக்கேன். இப்ப லேட்டஸ்டா வந்த படத்துல ஃபிளர்ட் பண்ற போலீஸா நடிச்சிருக்கேன். ஏன்னா அது டைரக்டர் சொல்றாரு, அதனால நான் அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுவும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்ன டயலாக் எல்லாத்தையுமே வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அதனால அது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த நீ வந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி உனக்கு ஒரு ரோல் இருக்குன்னா அந்த மாதிரி டயலாக் தான் பேசி ஆகணும். அண்ட் நீ நல்லவனா இருந்தா ஹீரோவா இருந்து ஃபிளர்ட் பண்றேன்னா நீ வந்து நல்ல விஷயத்த சொல்லலாம். கரெக்டா? உன் கூந்தல் அழகா இருக்கு, உன் கண்ணம் நல்லா இருக்குது, ஓஹோ உன் கண்ணம் சிவப்பு சிகப்பா இருக்குது இப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஓ நாடா அமேசிங்கா இருக்குதுன்னு. இதே கெட்ட போலீஸ் வந்து கடலை போடுறான்னா எப்படி போடுவான் சொல்லு? அவனும் கெட்டவனா தான் பண்ணுவான். ஏன் எப்படி பண்றாரு அப்படின்னா நம்ம டைரக்டர் தான் நீங்க கேட்கணும். அண்ட் இன்னொரு போலீஸா பாத்தீங்கன்னா நான் அவனை நல்ல போலீஸாவும் பண்ணியிருக்கேன், மௌனகுரு போலீஸ் பண்ணியிருக்கேன், கலகலப்புல போலீஸ், ஏன் பேண்டெல்லாம் ஒத்துக்கிறாங்க, ஏன் பேண்ட ஒத்தாங்கன்னு தெரியல, இப்படி எல்லாம் கேட்கலாம்ல. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் வாட் த ரோல் இஸ். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணணுன்றது தான் என்னுடைய குறிக்கோளை ஒழிய ஏன் இப்படி பண்ணோம், ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் என்னுடைய டைலாக்ஸ் லைன்ஸ்லாம் போடுவேன். புரியுதா உங்களுக்கு? இல்லை ஸோ டைரக்டருக்கும் அது ஹாப்பியா இருக்கும். It will suit their character. பட் ஏன் என்ன போலீஸாவே கூப்பிடுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா ஊர்ல போலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் போற போக்க பார்த்தா கமிஷனர் கூப்பிட்டு என்னையும் போலீஸ் சேர்த்துக்க அந்த அளவுக்கு போலீஸ் ஜான் விஜய் சார், மூனார் ரமேஷ் சார், சில ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், அவங்கதான் போலீஸ். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போலீஸ். ஓகே, இப்போ சார்பட்டா பரம்பரையா இருக்கட்டும் அண்ட் அடுத்தது வேட்டு லுக்ஸ் எல்லாம் இப்ப பார்த்தோம். அண்ட் அதுக்கு அடுத்து நீங்க தெலுங்குல பண்ற பெத்தி அண்ட் நிறைய படங்கள் விதவிதமான லுக்ஸ்ல நீங்க பண்றீங்க. அடுத்தது இவ்வளவு நாளா போலீஸா நடிச்சிட்டு இருந்த ஒரு ஜான் விஜய் சார் இப்போதான் சினிமா இண்டஸ்ட்ரி அவருடைய வாட் ஜான் விஜய் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படிங்கிறதுக்கே கண்டு அடைஞ்சிருக்கோ அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரோல் அப்படின்னா அப்படியே தாடி கடி எல்லாம் வச்சு சோகமா அழுது அந்த மாதிரி அழுக்கா அந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதாவது வந்து கண்ணை நோண்டி விஸ்கி கிளாஸ்ல போட்டு அதை அப்படியே குடிச்சு அந்த கண்ணை துப்பிடும். அந்த அவ்வளவு கொடூரமான வில்லன். பட் இது வந்து கிடைக்கணும். சரி, நான் என்ன பண்றேன், இருக்கிற ரோல்ல நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமோ மாயாஜாலம் காட்டிடுறேன். பட் அன்லெஸ் யூ கெட் தட் கைண்ட் ஆஃப் ரோல். இப்ப பாருங்க, விடியுமுன்னு ஒரு படம் நான் நடிச்சேன். அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசான், பட் நாட் மச் பீப்புள் ஹவ் சீன் தட் ஃபில்ம். அதுல நடிச்சிருக்கேன். இட் பி வெரி நைஸ். மௌனகுரு, ஓரம்போ, ஃபேண்டாஸ்டிக், குவார்டர் கட்டிங், இதெல்லாம் இந்த படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குவார்டர் கட்டிங்ல டபுள் ஆக்ஷன் வேற பண்ணியிருப்பேன். So people who wants to experiment with me பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு போலீஸ் ரோல் இருக்கு அந்த படத்துல அப்படின்னா நீங்க ஒரு தூங்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் தட்டி, அம்மா ஒரு போலீஸ் ரோல் இருக்குது, யார போடலாம், யோ ஜான் விஜய் போடியா அப்படின்னு படுத்துக்கணும். அந்த அளவுக்கு போலீஸ் தான். எவ்ரிபடி சேஸ் போலீஸ்னா நான் ஃபர்ஸ்ட் கேள்வி ரோல் சார் அப்படின்னா போலீஸா? போலீஸ்னா சம்பளம் ஏற்றிடுவேன். அப்படியும் கொடுத்து போலீஸ் ஆக்கிடுறாங்க. பட் வேற மூவில நல்லா இருக்கும் சார்.
அதுல அந்த மாதிரி அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான். ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து ராவணன்ல மணிரத்னம் சார் சார் அது செம்ம ரோல் சார், அது மறக்க முடியாத ரோல். அந்த மூவி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மீ. நான் பண்ண வேலைக்காக தான் இது இவ்வளவு பிரச்சனையே. எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் ஃபார் எனக்கு எடுத்தோடனே லைஃப்ல வந்து மணி சாரோடைய படத்துல ஒர்க் பண்ணனால, அவர் ஸ்கூல்ல இருந்ததுனால எனக்கு வந்து யாரும் நடிக்கிறதுனால அந்த ஒரு பயம், ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. எடுத்த உடனே விக்ரம் சார், பிருத்விராஜ், ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன், கார்த்திக் சார், பிரபு சார், இவங்க எல்லாரையும் மீட் பண்ணனால அது ஒரு யாரும் நடிச்சா ஜாலியாக நடிச்சு. ஓகே ஓகே. ஐ நீட் டு தேங்க் மணி சார். சூப்பர் 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 சூப்பர். வேட்டுவம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? வேட்டுவம் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம். ஓகே, அவ்வளவுதான். அது வந்து நீங்க பாக்குறதுக்கு என்ன அந்த படம் எப்படி இருக்கு அப்படி அதெல்லாம் விட்டுருங்க. விஷுவலா என்னெல்லாம் இருக்கு, ஓகே, அந்த படத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஓகே, அந்த படம் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்குன்னே போடும். ஓகே ஓகே. கதை இது அதெல்லாம் நீங்க யோசிக்க அதை தாண்டி கதையும் இருக்கு, எல்லாம் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ், பீப்புள் லுக், ஒரு விஷுவலா ஒரு எப்படி ஹவு பியூட்டிஃபுல், ஹவு டிஃபரெண்ட் இட் இஸ், இதை பாக்குறதுக்காகவே நீங்க வேட்டு படம் பார்க்கணும். ஓகே ஓகே, சூப்பர் சார். வெரி ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் சார். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் வேட்டுவம்க்கு. அண்ட் மேம், இப்போ நான் இன்னைக்கு காலையில இல்லை, ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன். என்னன்னா, இப்போ நம்ம அம்மாக்களுக்கு நம்ம மேலே ஒரு அம்மாக்களை நம்ம மதிக்கணும் அப்படின்னாலே, அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக தோசை சுட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு டெஃபினட்டாக மரியாதை வராது. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், அதாவது விமனுக்கு ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கணும், அப்போதான் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் கட்டுரை தான் அது படித்தேன். எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வந்தது இருக்கப்பற்று படத்தோடைய உங்களோட கேரக்டரைசேஷன் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எந்த மரியாதையுமே இல்லாத ஒரு பெண்ணாக நடித்த உங்களுக்கு, அண்ட் திடீர்னு நீங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஷனேட்டான ஒரு கேரக்டரைசேஷனாக மாறும்போது ஆப்வியஸ்லி அந்த அக்னாலஜ்மெண்ட் சுற்றி இருக்கிறவங்களால கிடைக்குது. வாட் இஸ் த விமன்ஸ் ரோல் சொசைட்டியில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விமன் அந்த ஈன்று பெறக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ஷாலிட்டி பார்க்க வேண்டாம். விமன் வீட்ல இருக்கிற விமன் வந்து வெட்டியா இருக்காங்க, ஆபீஸ் போற விமன் வந்துட்டு பிஸியா இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். ட்ரூத் இஸ், ஆபீஸ் போற விமன் வந்து நாட் பிஸி அட் ஆல். She taking a rest, she taking a lunch, she taking a coffee tea, either maybe 1 or 2 days illa, but maybe she taking a coffee tea break, phone call attend பண்றாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்க வீட்ல இருக்க விமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, she want to send off her husband, children if she had children or children இல்ல, மாமனார் வேலைக்கு போறாங்க, இல்ல வீட்ல அவங்களே ஹஸ்பண்டோட வேலைக்கு போறாங்கன்னா she have to prepare for food. ரொம்ப நாள் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட முடியாது, ஆர்டர் பண்ண முடியாது. எனிவே அவங்க வீட்டில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா ஷி ஹவ் டு என்டையர் திங், அதை வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி செட் பண்ணி வைக்கணும். வேலைக்காரங்க வச்சிருந்தாலும் அவங்க கூட அவங்க ஆர்கனைஸ் பண்ணாதான் அவங்களும் பண்ணுவாங்க, கூட நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க க்ளோத்ஸு, வீடு ஆர்கனைஸ் பண்ணுறது, இப்படி பல விஷயம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், வீட்டில் எது இருக்குது எது இல்லை. ஷி வாண்ட் டு பி ஆக்டிவ் 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 ஆக்டிவ். One day she is off, completely we are closed. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அப்பளம் வேணும், வீட்டில் அப்பளம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அது இருக்கா, வீட்டில் இருக்கா இல்லையான்னு கூட அது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்க அதுக்கு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர்டா எல்லாம் வச்சிருக்கிறது தான். வீட்டில் நான் சம்டைம்ஸ் சார்ஜ் போட மாட்டேன், எங்க அம்மா தான் ஃபோனில் சார்ஜ் போட்டு வைப்பாங்க. ஐ எம் யூசிங், கீப் ஆன் யூசிங் ஃபோன் இல்லை டிவி எதுனாலும் ஷி டேக்கிங் டைம் ஃபார் பசங்களோட ஒர்க்கையும் அவங்க கேரி பண்றது. இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க பிஸியாவே தான் வச்சிருக்காங்க. தூங்கும் போது மட்டும்தான் ஷீ டேக்கிங் எ ரெஸ்ட். பட் ஆஃபீஸ் விமன் அப்படி கிடையாது. ஸோ இதுல கம்பாரிசன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அக்ரியே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நான் சொல்லுவேன். வேலைக்கு போற விமன் தான் ரொம்ப கெத்து, வீட்டுல இருக்கிறவங்க கெத்து அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இதுல கம்பைண்டா ஒரு கெத்து. இன்னொன்னு என்னன்னா, இப்ப வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. நான் சில ஒரு நீயான ஷோ ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து ஒரு மருமக வந்து வேலைக்கு போறாங்க, அதுக்கு 4 மணிக்கு எஞ்சி தேங்காய் சட்னி பண்ணணும், இவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி பண்ணணும், லைக் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் போச்சு. கேட்கும் போதே கொடுமையா இருந்தது. 4 மணிக்கு எஞ்சி அவங்க ஏந்தா எவ்வளவு டயர்ட் இருக்கும். அன்டில் நெக்ஸ்ட் 4 ஈவினிங் வரும் ஷி ஹவ் டு ஒர்க், ஷி ஹவ் டு கம் பேக் டு ஹோம், ஷி வாண்ட் டு டிராவல். ஒரு டே போல ஒரு டே இருக்காது. வெய்தர் ஷி டிரைவிங் ஸ்கூட்டி ஒரு டிராவல் பண்ணாலும் வி காட் டயர்ட் இல்ல. அப்ப அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபீமேலா இருக்கட்டும்,
அவங்களுக்கு வந்துட்டு வெட்டியா இருந்தாலும் ஷி ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. Okay. வெட்டியா இருக்கனா அவன் வெட்டியா இல்ல, ஷி ப்ரிப்பேர் ஃபார் சம் அதர் ஒர்க்குக்காக கேண்டிடேட்டுக்கு வெயிட் Housemaking. பண்ணலாம், ஹவுஸ் மேக்கிங் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ம். ஸோ எல்லாருக்குமே எப்ப ரெஸ்பெக்ட் வருதுன்னா சம்திங் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்கா விமனுக்கு இருக்கும். எந்த விமனும் வெட்டியா இருந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. ம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதனால வந்து கம்பாரிசனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஹஸ்பண்டுக்காக அவ பண்ணா தெரியுமா, அது பண்ணது ரீசன் வந்து ஒன்லி ஃபார் லவ் தான். Okay, okay. அப்பயாவது ஹஸ்பண்ட் என்ன லவ் பண்ண மாட்டானா? ம். அவன் வந்து பிசிக்கா வந்துட்டு நான் அழகா இருக்கணும், அவன் வந்து நான் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அவன் சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், சாப்பிட்டியான்னு அக்கறையா கேட்கணும், அப்படிதான் அவன் இருப்பா. ம். ஏன்னா வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நைட்டி கேரக்டர்ல ஃபுல்லா வந்துட்டு வீட்ல நம்ம கேஷுவலா இருக்கிறது, ஆமா, துணி ஆமா. மடிக்கிறது, இந்த மாதிரி தான் அந்த ஒரு ரோல் ஒரு சீன் இருக்கும் அதுல. ம். அப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த வேலைக்காரி சொல்லுவா, நீ இது மாதிரி போட்டுக்கோ, ஜின்னு மேக்கப் போட்டுக்கோ, தோடு போட்டுக்கோ, இப்பெல்லாம் அவ வந்து இது பண்ணி சொல்லுவா. சரி, அதெல்லாம் கிடையாது, அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. அவளுக்கு தேவை ஹஸ்பண்ட் கிட்ட லவ் மட்டும்தான். Okay. அதுக்காக தான் அவ வந்து ஜிம் போவா, அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணுவா. ஸோ ஹஸ்பண்டுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துருவா. Okay. அந்த மாதிரி இருக்கும். ஸோ give respect what either the female doing work or not work, the respect is respect தான். Yeah, இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் சார் கடைசியா அந்த ஓரம்போ படம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு தடவை பார்த்துருப்பேனே தெரியாது. உங்களுக்கான அந்த ஒரு ஆதங்கம் இருக்கா, அந்த படம் வந்து நினைச்ச சக்சஸ் அடைஞ்சிச்சா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த டைம்ல பிசினஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து நடிப்பேன், ம். ம். படம் ஓடுது ஓடலாம் என் கையில இல்லை. ஓகே. ஓடி இருந்தா நல்லது ஓகே. அப்படின்றது தான் நம்மளுடைய and we move on. ஓகே. ஆனா பட் அந்த ஓரம்ப படத்தை ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கேடிவியில் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து. எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தை பத்தி. That made me popular. ஓகே. And I have to thank Pushkar Gayatri for giving me that opportunity. இதுல ஓரம்போ, அதுக்கப்புறம் இம்மிடியட்டா குவார்டர் கட்டி, and then I was supposed to be in இந்த படம் கூட மாதவன் விக்ரம் வேதா, பட் ஐ நாட் சம் ஓகே. ஓகே. இதனாலும் தெரியல, பட் ஐ வாஸ் நாட் பார்ட் ஆஃப் இட் சொல்லிட்டு இருந்தாங்க. டெஃபினட்டா போலீஸ் உலகம். ஆமா, போலீஸ் உலகம். ஜான் விஜய் சாருக்கு எப்படி ஃபோன் வராம இல்லாத போலீஸா அப்படின்ற. அண்ட் என்னன்னா அந்த படத்தோட ஹைலைட்டே வந்து the way language what I speak. ஸோ தட் தூத்துக்குடியில இருந்து ஒருத்தன் வந்து மெட்ராஸ்ல 15 வருஷமா இருக்கிறான், ஆட்டோ ஓட்டுறான்னா அவன் எப்படி பேசுவான். ஸோ இட் will have a mix of how a தூத்துக்குடி guy will speak and also லோக்கல் மெட்ராஸ்காரன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசியிருப்பேன். சார் மை டாட் யூஸ் டு மிமிக் யூ. அந்த ஓரம்போ படத்துல உங்களை மாதிரியே அப்படி பேசுறது வந்து சின்ன வயசுல அவர் வந்து என்ன டீஸ் பண்ணணும் அப்படின்னா டக்குனு அந்த ஓரம்போட அதை எடுத்துருவாரு. I get irritated. That way the next film which I could talk about is like Daddy. Okay. Daddy was so much fun. So Abarnadiin Vengeance and direct by Rahul Ashok. Okay sir, had an amazing time, amazing energy. நீங்க சொல்றீங்க ஒரு வெல்கம் கால் கொடுத்தீங்கல்ல, டெஃபினட்டா டிக்கெட்டை புக் பண்ணுங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் வெரி பெஸ்ட் விஷஸ் சார். நிறைய எக்ஸைட்டிங்கான ரோல்ல பாக்குறோம் அவங்கள. அண்ட் மேம் உங்களையுமே ஒரு புது ஃபேஸ், ஐ மீன் இவ்வளோ கமாண்டபிளா ஒருத்தவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நான் சொல்றேன், நான் இப்போ 2-3 இன்டர்வியூ பண்ணோம். பண்ண இன்டர்வியூலயே ரொம்ப சென்சிபிளா நல்லா தெளிவா கேள்வி கேட்டது நீங்க தான் தம்பி. வாழ்த்துக்கள். எக்ஸாக்ட்லி. ஆமா, கரெக்டா கேட்டாப்ல. ரொம்ப நன்றி சார். வெரி பிக் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ சார். மேட் மை டே. ஆல் தி பெஸ்ட்.